இந்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் கொரிந்தியர் நிருபத்திலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் கொரிந்தியர் நிருபத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறேன். இன்றைக்கு ஒரு முகவுரை இருக்கும். கொரிந்தியர் நிருபம் எப்படி எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, அதில் இருக்கிற சத்தியம் என்ன என்பது, அதை நாம் இன்றைக்கு தியானித்து விட்டு அடுத்த வாரத்திலிருந்து முதல் பாடத்தில் நாம் தொடங்கலாம். கொலோசையர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின் முதல் பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் வழியாக நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. கிறிஸ்துவினுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாயிருக்கட்டும். ஆமென். நான் எப்பொழுதும் வேதாம கல்லூரியிலே என்னுடைய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சொல்லுவேன், ஜெபம் என்பது கடமை, ஆனால் தியானம் என்பது உழைப்பு. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, ஆனால் உழைப்போ கூலி தரும். ஆமென் சொன்னீங்களா? அதனால தான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வது எல்லாம் வாய்க்க மாட்டேங்குதே. என்ன? பைபிள் சொன்னதை செய்யணும், அது வாய்க்கும். வேதத்தை தியானிச்சு பாருங்க, நீங்க செய்யறது எல்லாம் வாய்க்கும். ஆமென். ரைட். 1 கொரிந்தியர் எழுதி கொள்ளுங்க, நோட்ஸ் எடுங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களுக்கு ஏசப்பா நல்ல ஞானம் கொடுத்துருக்காரு, நீங்கள் கவனிங்க, அது உங்கள் மனதில் பதிவதாக இருக்கும். ஆமென். நாம் இன்னைக்கு தியானிக்க போவது சில நாட்கள், சில வாரங்கள் இது போகும். என்ன கொரிந்தியர்? 1 கொரிந்தியர். இந்த நிருபத்தை எழுதினவர் பவுல். ஆமென். எழுதினவர் யாரு? பவுல் எழுதின நிருபம் இது. பவுல் தான் இந்த கொரிந்து பட்டணத்தினுடைய சபையை தொடங்கினவர். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாங்கிற ஒரு தம்பதியோடு இணைந்து, அந்த தம்பதியோடு தங்கி இருந்து அவர்கள் செய்து வந்த கூடாரம் போடுகிற தொழிலை தானும் செய்து கொண்டே அவர் 18 மாதங்கள் அந்த பட்டணத்தில் இருந்து இந்த கொரிந்து பட்டணத்தின் சபையை தொடங்கினார். அல்லேலூயா. ஆமென். ஒரு மிகப்பெரிய திருச்சபையாய் இந்த கொரிந்து சபை மாறிற்று. ரைட். இப்போ இந்த கொரிந்தியரை படிக்கணும்னா கொரிந்து பட்டணத்தினுடைய பின்னணி முதல்ல படிக்கணும். ஏனென்றால் கொரிந்தியர்ல இருக்கிறதான எல்லா அதிகாரங்களும் எல்லா வசனங்களும் சபைக்குள் இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்காக எழுதப்பட்டது. ஆமென். 7 பிரச்சனைகளும் 5 கேள்விகளும், அதுதான் கொரிந்தியர். சபைக்குள்ள 7 விதமான பிரச்சனை. பிரிவினை முதல் பிரச்சனை, விவாகரத்து செய்யலாமா 2வது பிரச்சனை. அல்லேலூயா. ஆமா. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுவது, திருவிருந்து ஆராதனையிலே சரியில்லாமல் இருப்பது, இப்படி எல்லாம் பலவிதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லியும் இந்த கொரிந்து சபையில் உள்ள மக்களுக்கு கேள்விகள் இருந்தது. திருவிருந்து எப்படி எடுக்க வேண்டும், உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா, அந்நிய பாஷையை குறித்ததான கேள்விகள் என்ன, அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியும் எழுதப்பட்டதுதான் கொரிந்தியர் நிருபம். ஆமென். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரை நான் ரோமர் நிருபத்தை நடத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தலைப்பாக நடத்துகிறோம். நம்ம தேவ பிள்ளைகளில் அநேகருக்கு புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்கள் சரியாக கிடைக்கலையேன்னு. ஆனால் இந்த கொரிந்தியர் நிருபத்தை கொஞ்சம் தியானித்த பிறகு, ஊழியர்களுக்கு போதித்த பிறகு, அதில் இருக்கிற சத்தியங்கள் நம்முடைய திருச்சபைக்கு இந்த காலத்தில் தேவை என்பது நன்றாய் விளங்கியது. ஹல்லேலூயா. நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. நிறைய ஆமென் தெளிவில்லாமல் இருப்பதினால தான் விக்கிரக ஆராதனை
ஆராதனையிலே விழுந்து விடுகிற மக்கள் அல்லது தேவையற்ற பாவங்களில் சிக்கிக்கொள்கிற மக்களை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த பாடம் நிச்சயம் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும் என்பதில் சந்தேகமில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், நிச்சயம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா சொன்னீங்களா? ஸோ கொரிந்து பட்டணத்தில் இருந்த இந்த பிரச்சனைகளை நாம் அறியறதுக்கு முன்னாடி அறியணும்னா கொரிந்து பட்டணத்தினுடைய பின்னணியை அறியணும். உங்கள் பைபிளில் என்னைக்காவது வெளிப்படுத்தல் 22க்கு பின்னாடி போய் பார்த்துருக்கீங்களா? அந்த பக்கம் போயிருக்கீங்களா? அட்டைக்கு பின்னாடி போங்க, கடைசி பக்கத்துக்கு அப்படியே பைபிளை திருப்புனீங்கன்னா அங்கே கொஞ்சம் மேப் இருக்கா. சில பைபிளில் கலரில் இருக்கும், சில பைபிளில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். பரவாயில்ல, அந்த மேப்பில் அப்போஸ்தலன் பவுல் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு ஒரு பக்கம் இருக்கா? எங்கேயோ தேடிட்டு இருக்கிய. இயேசுவின் காலத்தில் எருசலேம் பட்டணம், பாலஸ்தீனம் அப்படின்னு இருக்கும். கலர் மேப்னா பவுல் அப்போஸ்தலனின் பயணங்கள்னு இருக்கா? இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. சரி, இருக்கு அப்படித்தானா? அந்த 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 மேப்பில் அங்கே கொரிந்துன்னு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க பார்ப்போம். எங்கேயாவது கொரிந்துன்னு இருக்கா? பார்த்துட்டீங்களா? கொரிந்துன்னு எங்கே இருக்கு? பக்கத்தில் உங்களுக்கு காமிங்க பார்க்கலாம். அந்த ஊர் பேர் ஒன்று போட்டிருக்கா? அகாயான்னு போட்டிருக்கா? இது நான் சும்மா இது ஒரு ஒரு அவுட்லைன் மட்டும் வரைகிறேன், சரிங்களா? இது இந்த 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 கடலுக்கு பேரு அகாயா கடல். இந்த கடலுக்கு பேரு ஆதிரியா கடல். இந்த ரெண்டு கடலும் கவனிங்க, நடுவில் இருக்கிற பகுதி இருக்கு பாருங்க, அகாயா நாடு. என்ன நாடு? சரி, இப்போ இதுவும் கடல், இதுவும் கடல். இந்த மத்தியில் மட்டும் ஒரு சின்ன கேப் இருக்கு. கரெக்டு தானா? கொரிந்து எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கா? ரெண்டு கடலுக்கு நடுவான இடத்துல தான் என்ன இருக்கு? ஆமா தானா? பக்கத்துல கெங்கிரையான் இருக்கும். இதெல்லாம் பக்கத்து பட்டணம். ரைட். இப்ப கவனிங்க. இப்போ இந்த இடத்துல கிரேத்தா தீவு இருக்கு. இங்க இருந்து ரோம்ல இருந்து வர்ற மக்கள் கப்பல்ல வர்றாங்கன்னா இப்படி சுற்றி கொண்டுதான் இந்த பட்டணங்களுக்கு போகணும். கரெக்ட் தானா? எனக்கு குறுக்க என்ன இருக்கு? ஒரு தீவு மாதிரி ஒரு நிலப்பரப்பு இருக்கு. இப்படி சுற்றி கொண்டு போகிற போது இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அடிக்கடி புயல் வருகிறதான இடம். என்ன வரும்? பயங்கரமான புயல். இங்கதான் பவுல் அடிக்கடி சிக்குவார், யூரோகுலிதோன். அதனால மக்கள் இந்த கடலை கடப்பதற்கு விரும்பவே மாட்டாங்க. மாலுமிகள், கப்பல் பிரயாணம் பண்ணுகிறவர்கள். அந்த காலத்தில் ஃப்ளைட் கிடையாது, ட்ரெயின் கிடையாது. அதிகமான வாணிகம், வியாபாரம் கப்பல் வழியாக நடந்து வந்தது. ஆமென். கவனிங்க. அப்போ இப்படி சுற்றி கொண்டு போவதற்கு பதிலா இந்த மாலுமிகள் ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, இதுவரைக்கும் கப்பலை கொண்டு போய் நிறுத்திட்டு இங்க இருந்து இந்த சின்ன கேப்ல அப்படியே பொருட்களை மாற்றி இங்க ஒரு கப்பலை பிடிச்சி திரும்ப அப்படியே எடுத்துட்டு போறது. அதனால அவங்களுக்கு 700 மைல் தூரம் குறைய ஆரம்பித்தது. தூரமும் குறைவு, புயலும் வராது, ஈஸியா கடந்துடலான்னு சொல்லி இப்ப ரூட்டை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்படி சுற்றி கொண்டு போவதற்கு பதில் கொரிந்து வழியாக போக தொடங்கினார்கள். விளங்குதா? ஆமென். ரொம்ப ஈஸி. இந்த கரையில கொண்டு கப்பல் நிறுத்துறது, ஜாமான எல்லாம் எடுத்துட்டு போய் அப்படியே நடக்கிற டிஸ்டன்ஸ்ல அடுத்த கப்பல் கரையில இருக்கிற கடல்ல இருக்கிற கப்பல்ல ஏத்துறது, அடுத்த கப்பல்ல போறது. இன்னும் சிலர் இந்த கப்பலை கவனிங்க மாற்றதுக்கு பதிலா இதுலயே தண்டவாளம் மாதிரி மரத்தினால போட்டு கப்பலை தண்டவாளத்துல வச்சு முழு கப்பலோட இழுத்துட்டு போய் அந்த பக்கம் இருக்கிற கடல்ல இறக்கிடுவாங்க. ஆமே. அந்த ரோடு எல்லாம் கூகுள்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கணும். இப்போ அந்த இடத்துல இருக்கிற இந்த பகுதியில் ஒரு கால்வாயை வெட்டி இப்போவும் கப்பல் போக்குவரத்து அங்கே நடந்துட்டு தான் இருக்கட்டும். ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்தின அந்த பாதை ஒரு ஒரு
ஒரு ட்ராக் மாதிரி போட்டு அதில் உருளைகளை வச்சு அப்படியே ஒரு கப்பலையே ஏற்றி தள்ளிட்டு போகிறது. நல்லா கவனிக்கணும். 700 மைல் டீசல் இல்லாத நிலக்கரி இல்லாத காலத்தில் அடிமைகளை வச்சு கப்பலை தள்ளிட்டு போகிற காலத்தில் பாய்மர கப்பலை வச்சுட்டு இவ்வளோ தூரம் சுற்றுறதை விட புயலில் சிக்கிறத விட இப்படி கொண்டு போகிறது ஷார்ட்டுன்னு ஒரு வழியை கண்டுபிடிச்சதுனால இந்த பக்கம் போக்குவரத்து கம்ப்ளீட்டாக நின்றுட்டு யார் போனாலும் கொரிந்து வழியாக போகிறாங்க, யார் வந்தாலும் கொரிந்து வழியாக வர்றாங்க. இப்போ என்ன நடக்கும்னு யோசிங்க பார்க்கலாம். அப்படியே வர்றது, சரக்கு இறங்குறது, மாலுமிகள் 4 நாள் தங்குறது, கொஞ்சம் பேர் சாப்பிட்றது, கொஞ்சம் பேர் கொரிந்த சுற்றி பார்க்கறது. பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? நம்ம ஊரை கடந்து கேரளாவுக்கு போகிறாங்க, சபரிமலைக்கு போகிறாங்க. சும்மாவா போகிறாங்க? போகிற வழியில் தென்காசி ஃபுல்லாக நின்று பார்த்துட்டு அங்கே சிப்ஸ் வாங்கிட்டு புரோட்டா வாங்கிட்டு, ஆமாவா இல்லையா? குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு அங்கே என்ன ஸ்பெஷலு அப்படின்னு அங்கே இருக்கிற பழங்களில் கொஞ்சத்தை வாங்கிட்டு போகிறதுனால இந்த சீசன் நடக்கும் போதெல்லாம் நம்ம ஊருக்கு சரியான வியாபாரம். ஆமாதானா? ஆமே. சின்ன கடை போட்டா கூட நல்ல வியாபாரம். அத மாதிரி இப்ப கவனிங்க, இதாவது சீசன். இங்க 24 மணி நேரமும் 12 மாதமும் பிரயாணம் நடந்துட்டே இருக்குது. பலதரப்பட்ட மக்கள், பல ஜாதி மக்கள், பல மொழி பேசுகிற மக்கள் கொரிந்துவில் வந்து தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வந்ததுனால கொரிந்துவில் நடந்த முதல் வித்தியாசம் பணம் பெருக ஆரம்பித்தது. என்ன வர ஆரம்பித்தது? தாறுமாறா பணம் வந்துட்டுனாலே அடுத்து என்ன வந்துடும்? நீங்களே சொல்லிருங்க. தாறுமாறா பணம் வர ஆரம்பிச்சா பின்னாடியே ஒன்று தொத்திக்கிட்டு வரும், பாவம். ஆமே. சோ பாவம் பெருக ஆரம்பித்தது. செழிப்பு கண்ணை மறைச்சது. பாவம் பெருக ஆரம்பிச்சது மட்டுமில்ல, நடந்த கதையை கேட்டீங்கன்னா இங்க வர்ற மக்கள் எல்லாமே ஒருத்தர் அந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த தத்துவத்தை பேசுகிறவர், ஒரு நம்பிக்கை உள்ளவர். பல நம்பிக்கைகள் அங்க பேசுவாங்க. அந்த காலத்துல மொபைல் கிடையாது, போய் கடையில் உட்காந்து மொபைலை தடவுறதுக்கு. ஆமே. அல்லேலூயா. போற இடமெல்லாம் மொபைல் தான். எங்க போய் உட்கார்ந்தாலும் முதல்ல வெளியே எடுக்கிறது என்னத்தை? மொபைல். அங்கே ஒருத்தனும் ஒன்றும் அனுப்பலைனாலும் நம்ம அதை செக் பண்ணிட்டு தான் அதில் நமக்கு ஒரு நிம்மதி. ஒன்றும் வரலை. சரி கவனிங்க, அதை மாதிரி இல்லை அந்த காலம். ஒரு டிவியை போட்டு விட்டுருந்தா அப்படியே பேசிக்கிட்டே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால் இவங்களுக்கு இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டே என்ன? உட்காந்து கதை பேசுறது. ஒரு டீயை குடிச்சிட்டே ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டே கதை பேசும்போது ஏன் நம்பிக்கை இது, ஏன் தெய்வம் இது அப்படின்னு என்னத்தையாவது காட்டுறது. பார்த்தீங்களா, இந்த குட்டி சிலை இதுதான் எங்கள் தெய்வம் அப்படின்றது. அது என்ன தத்துவம், யார் எழுதுனா, இதையெல்லாம் பேச பேச நம்பர் 1 பணம் பெருகியது. பணம் பெருகியதால் பாவம் பெருகியது. 3 பல மத நம்பிக்கைகள் பெருகியது. அல்லேலூயா. அதனால கொரிந்து பட்டணத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிற்று, ரொம்ப மோசமாயிற்று. அந்த பட்டணத்தில் மட்டும் கவனிங்கள், இருந்த அந்த கள்ளுக்கடைகள், சாராய கடைகளுக்கு மேலேயே விபச்சார விடுதிகள் இருந்ததாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். கீழே சாராய கடை, மேலே என்னது? விபச்சார விடுதி. கவனிங்க, கொரிந்தியன் என்று சொல்வதே அசுத்தமான வார்த்தை என்று கருதப்படுகிற அளவுக்கு கொரிந்து பட்டணம் சாக்கடையாய் மாறியது. அல்லேலூயா. இப்படி சொல்றாங்க அங்க இருந்த ஆராய்ச்சியாளர்கள். யாராவது வந்து ஒரு கொரிந்தியன் தன் வீட்டில் பெண் கேட்டு விட்டால், ஐயோ ஒரு கொரிந்தியன் வந்து உன்கிட்ட பொண்ணு கேட்கிற அளவுக்கு உன் குடும்பத்தை நடத்துறேன்னு கேட்கிறாங்களாம். அப்படி ஒரு கேவலமா பேசுற அளவுக்கு கொரிந்து அப்படின்னாலே அசுத்தம் என்கிற அளவுக்கு அந்த பட்டணம் விழுந்து போனது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இன்னும் விவரங்களை சொல்ல முடியும். அங்கே நடக்காத பாவங்களே இல்லை என்ற நிலைமையில் சாக்கடை போல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விக்கிரகங்கள் பெருகி கிடக்க, பலவித நம்பிக்கைகள் பெருகி கிடக்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முன்பே நான் சொல்லியிருப்பேன், அங்கே இருந்த கோவிலிலே 1000 வேசிகள் தங்கியிருப்பார்கள். அந்த வேசிகளிடத்தில் ஒரு முறையாகிலும் போய்விட்டு வருவதுதான் புனிதம் என்கிற அளவுக்கு நம்பிக்கைகள் இருந்தது. அந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக அந்த விபச்சாரிகளிடத்தில் அவர்கள் ஒரு இரவை செலவழிக்க வேண்டும், அது புனிதமாகும். அப்படின்னா தான் நான் வந்ததுக்கே பிரயோஜனங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. அந்த கோவிலை சுற்றிலுமே அவர்களுக்கு வீடுகள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஒரு பக்கம் குடி, இன்னொரு பக்கம் விபச்சாரம், இன்னொரு பக்கம் விக்கிரக ஆராதனை, பலி செலுத்துகிற காரியங்கள். இப்படி போய்கொண்டிருந்த அசுத்தமான கொரிந்து பட்டணத்தை தேடி அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. சொன்னீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல்
அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல கொரிந்து பட்டணத்திற்கு வந்தபோது ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு 2 பேர் தம்பதிகள் 2 பேர் அவனை இணைத்துக் கொண்டார்கள். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவனுக்கு தங்க இடம் கொடுத்து 18 மாதம் தங்களோடு வைத்து அவனுக்கு போஜனம் கொடுத்து அவனை பராமரித்து ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தால், என்னை கவனிங்கள், 2 கொரிந்தியர் நிருபம் எழுதப்படும் போது இந்த சாக்கடை போல இருந்த கொரிந்து பட்டணத்திலே 50,000 விசுவாசிகள் இருந்தார்கள் என்று ஆராய்ச்சி சொல்கிறது. 50,000 பேர். அல்லேலூயா. 18 மாத ஊழியத்திலே மிகப்பெரிய மாற்றம். சத்தமாமேன் சொல்ல. தேவன் அந்த சபைக்கு வரங்களை கொடுக்க ஆரம்பித்தார். தேவன் அந்த சபையில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை பயன்படுத்த ஆரம்பித்தார். பரிசுத்தாவி பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவார்கள். அந்த சபையினுடைய வளர்ச்சி தீவிரமாக இருந்தது. தேசமே நடுங்குற அளவுக்கு வளர்ச்சி இருந்தது. ஆனால் என்ன கவனிக்கணும், அந்த சபையினுடைய வளர்ச்சி நன்றாயிருந்தாலும் அந்த சபை கொஞ்ச காலத்திற்கு பிறகு, பவுல் ஊழியத்தை முடித்து திரும்பின பிறகு, அந்த சபை உலகத்திற்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தது. ஆமென். அல்லேலூயா. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொரிந்து சபை சந்திக்க வேண்டியதாயிற்று. ஏற்கனவே அவர்கள் எதையெல்லாம் பாவம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதுவெல்லாம், கவனிங்கள், இங்கே மன்னிக்க வேண்டும், எதையெல்லாம் அவர்கள் புனிதம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் வேதம் பாவம் என்று சொல்ல ஆரம்பித்தது. கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, குழம்பிட்டாங்க. இப்ப என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா வேணாமா தெரியல. விவாகரத்து ரொம்ப ஈஸியா நடந்தது, இப்போ பண்ணணுமா வேண்டாமானே தெரியல. ஏழை பணக்காரன் வித்தியாசம், அறிவுக்கு முக்கியத்துவம், உலக ஞானத்திற்கு முக்கியத்துவம் அப்படின்னு சின்ன பின்னமாய் கிடந்த இந்த கொரிந்து பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 2வது கடிதம் தான் நம்ம கையில் இருக்கிற முதல் கொரிந்தியர். பவுல் இந்த பட்டணத்தில் இருந்த சபைக்கு 4 கடிதங்களை எழுதினார். முதல் கடிதம் எழுதின பிறகு அவர் கேள்விகளுக்கு வந்த பதிலாக எழுதியது 2வது கடிதம். அதுதான் நம்ம கையில் இருக்கு. இந்த 2வது கடிதத்திற்கு பிறகு அவர்கள் கீழ்ப்படியவில்லைன்னு காட்டமா எழுதின 3வது கடிதம் நம்ம கையில கிடைக்கல. ஆனா நான் உங்களுக்கு எழுதினேன் அப்படின்னு ப்ரூஃப் எழுதி இருக்கிறார். ஆனால் கவனிங்க, காட்டமா ரொம்ப கடினமா எழுதின கடிதம் 3வது நிருபம், அது நம்ம கையில இல்லை. தீத்து கையில கொடுத்து அனுப்புறாரு. தீத்து அதை போய் வாசித்து மக்களை மனம் திரும்ப செய்து திரும்பி வந்து பவுலுக்கு நல்ல செய்தி சொல்லுகிறார். மக்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், சபை சுத்திகரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் பவுல் எழுதின 4வது கடிதம் தான் இப்போ நம்ம கையில் இருக்கிற 2 கொரிந்தியர். அல்லேலூயா. சரி, இப்போ நான் பாடத்துக்கு வரேன். இதுதான் பின்னணி. எப்போ ஒரு பட்டணத்தினுடைய பாவங்கள் சபைக்குள் நுழைய ஆரம்பிக்கிறதோ, சபைக்குள்ளே பிரச்சனைகளும் நுழைய ஆரம்பிக்கிறது. எழுதி கொள்ளுங்கள், எழுத தயாரா உட்கார்ந்திருக்க உங்களுக்காக நான் சொல்ல போறேன். கொரிந்து சபையில் இருந்த 5 பிரச்சனைகள். கொரிந்து சபையிலே there are 5 problems in the church Corinth. Number 1, சபை பாவத்தினால் கரைபட்டிருந்தது. எழுதிக்கொள். முதல் பிரச்சனை அந்த சபையில பாவம். 2 பாவங்களுக்கு சபை இடம் கொடுத்து விட்டது. ஒன்று பாலியல் பாவம், இன்னொன்று மதுவான அடிமைத்தனம். போதையும் பாலியல் குற்றமும். ஆமென். இது முதல் பிரச்சனை. நாம இதை எப்படி அவர் டீல் பண்றாருன்னு நாம கடைசியில் படிக்க போறோம். 2 கிருபையை உலக ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்தினார்கள். ஆண்டவருடைய கிருபையை உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு சாதகமாக பயன்படுத்தின விசுவாசிகள். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் காட்டுகிற அந்த கிருபையை இவங்க எதுக்கு பயன்படுத்திட்டாங்க? எப்படின்னா வாழலாம், உலக பிரகாரமா வாழலாம் என்பதாக இவர்கள் சாதகமாய் பயன்படுத்தி கொண்டார்கள். 3வது மிகப்பெரிய பிரச்சனை பிரிவினை. எழுதிக் கொள்ளுங்க. 4 குழுக்களாக சபை பிரிந்திருந்தது. 4 குழுக்கள். எத்தனை? 4 டீமா பிரிஞ்சு. அது எப்படி பிரிஞ்சு தெரியுமா? 4 ஊழியக்காரங்க பேர்ல பிரிஞ்சு. ஊழியக்காரங்க பிரிஞ்சு இல்ல,
இவங்களா பிரிச்சிட்டாங்க. நான் பவுலை சேர்ந்தவன், நீ அப்போலோவை சேர்ந்தவன் அப்படின்னு 4 குழுக்களாக பிரிந்து போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். நம்பர் 4, 4வது பிரச்சனை, தேவனை மகிமைப்படுத்த மறந்து போனது. யாரை மகிமைப்படுத்தல? மகிமை இழந்த சபைன்னு கூட போட்டுக்கோங்க. சர்ச்சில் இருந்து கர்த்தருக்கு மகிமையான ஒரு கிரியையும் நடக்கவில்லை. 5வது பிரச்சனை, சுவிசேஷம் சொல்வதற்கான தடையாயிருந்தது சபை. சுவிசேஷம் முன்னேற தடை செய்த சபை. ஊழியமே இல்லை. ஊழியம் செய்தாலும் நீ யோக்கியமா? உன் சபைக்கு வர்றவங்கெல்லாம் சரியா? அந்த குடும்பம் சரியா? உன் கணவனை ரட்சித்திட்டியா அப்படின்னு கேள்வி கேட்கிற ஒரு வாழ்க்கை விசுவாசிகள். 5 பிரச்சனையும் கொஞ்சம் கவனிங்க. முதல் பிரச்சனை, பாவத்திற்கு இடம். 2வது பிரச்சனை, கிருபையை உலக வாழ்க்கைக்கு சாதகமாக்கினார்கள். 3வது பிரச்சனை, நல்லா சொல்லுங்க, பிரிவினை. 4வது பிரச்சனை, தேவனை மகிமைப்படுத்த மறந்து போன சபை. 5வது பிரச்சனை, சுவிசேஷத்திற்கு தடையாய் இருந்த பிரச்சனை. என்ன கவனிங்க, என்ன அடி வாங்கிட்டு 2 பேரும் இங்கே தூக்கி எறிய போகிறேன். அந்த இருட்டுக்குள்ளே போட்டேன்னு வையேன், அங்கே நிறைய பச்சை பாம்பு நல்ல பாம்புலாம் சுற்றிட்டு இருக்கு, பாம்போட வாழுன்னு விட்டுருவேன். ரைட். என்ன கவனி, இந்த கொரிந்து சபையில் இருந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய வரங்களை பற்றி ஆண்டவர் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு தான் எழுதியிருந்தார். 9 வரம் என்பதே 1 கொரிந்தியர் 12 தான் இருக்கு. அன்பின் மேன்மை 1 கொரிந்தியர் 13 இருக்கு. அந்நிய பாஷையின் மேன்மை 1 கொரிந்தியர் 14 இருக்கு. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியம் 1 கொரிந்தியர் 15 இருக்கு. கவனிங்க, இப்படி மேன்மையான சத்தியங்களை எல்லாம் அறிந்து வைத்திருந்த சபை, நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், நிறைய சுகமாக்குகிற வரம் கொண்டவர்கள். ஆனாலும் இந்த 5 குழப்பங்களை, பிரச்சனைகளை இவர்கள் எப்படி உள்ளே எடுத்துக்கொண்டார்கள்? என கவனிங்க, இதெல்லாம் சபைக்கு, முதிர்ச்சியான விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஞானம் என்று நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொன்னீங்களா? சும்மா வந்தமா, சும்மா உட்கார்ந்தமா, கையை தட்டினமா, துதிச்சமா, பாஸ்டருக்கு ஒரு சோத்திரம் போட்டமா, போனமான்னு இல்லை. இதெல்லாம் அறியணும். இதெல்லாம் ஆமென் மிக மிக அவசியமானது. இந்த 5 பிரச்சனையும் இந்த சபைக்குள்ள வர்றதற்கு 5 காரணங்கள் எழுதி கொள்ளுங்க. இது எப்படிங்க நடக்கும்? ஆவியில பலனாயிருந்த சபை, ஒரு காலத்தில் தீர்க்க தரிசனங்கள் சொன்ன சபை, ஒரு காலத்திலே அந்நிய பாஷைகளை பேசின சபை, இப்போ எப்படி பாலியல் பாவங்களை விட்டுட்டு போதையஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய், பிரிவினைகள் உடையவர்களாய், ஊழியக்காரங்க பேர்லயே 4 துண்டா நிக்குதே. இது எப்படி நடந்ததுன்னா அதுக்கு 5 காரணத்தை ஆண்டவர் நமக்கு அதே நிருபத்திலிருந்து தருகிறார். நம்பர் 1, சபை விசுவாசிகள் வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கையை மறந்தது. நம்பர் 1. ஹல்லேலூயா. எப்போ விசுவாச பிள்ளைகள் பட்டணத்தில் இருக்கிற மற்றவர்களை போல வாழ விரும்பினார்களோ அப்போ உலகம் சபைக்குள் நுழைய தொடங்கியது. சத்தமாமேன். ஹல்லேலூயா. ஆமா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே வாழ வேண்டியவர்கள் உலகத்தை போலவே தங்களுடைய ரூபத்தை, தங்களுடைய பண்பாட்டை, தங்களுடைய கேரக்டரை, தங்களுடைய பேச்சை, தங்களுடைய நடக்கையை, தங்களுடைய கட்டுப்பாடுகளை, தங்களுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்க ஆரம்பித்த போது உலகம் சபைக்குள் வந்தது. ஆமென். திரும்பவும் சொல்றேன், சபையின் விசுவாசிகள் பட்டணத்தின் மற்றவர்களைப் போல வாழ விரும்பினார். ஹல்லேலூயா. ஏன் அவங்கள மாதிரி நான் உடுத்தக்கூடாது? ஏன் அவங்கள மாதிரி நான் இங்கே போகக்கூடாது? ஏன் நான் அவர்கள மாதிரி கொஞ்சம் அனுபவிக்க கூடாது அப்படின்னு ஒரு வேலை வந்ததுன்னா அதுதான் சபைக்கு வருகிற முதல் சோதனை. புரிஞ்சவங்க ஒரு ஆமென். கொரிந்து பட்டணத்தில் இல்லாத சிற்றின்பமே கிடையாது. கொரிந்து பட்டணத்தில் இல்லாத அக்கிரமமே கிடையாது. கொரிந்து பட்டணத்தில் எல்லா பாவங்களுக்கும் வசதியான வாய்ப்பு கிடைக்கும். ஃப்ரீயாகவே கிடைக்கும் விபச்சாரம், கொஞ்சம் காசு கிடைக்கும் சாராயம்,
எங்கும் விக்கிரக ஆராதனை, எப்போதும் கறி விருந்து, எப்போதும் கோயில் கொடை. இந்த மக்கள் அதையெல்லாம் விட்டு வேறு பிரிக்கப்பட்டு இருந்தவர்கள் தான். என்றைக்கு அவர்களோடு கைகொலுக்கி அந்த அந்த மக்களை பிரியப்படுத்த விரும்பினார்களோ, பிரச்சனை சபைக்குள் வரத் தொடங்கியது. ஆமென். புரிஞ்சிட்டுங்களா நம்ம எங்க தப்பு பண்றோன்னு? நம்பர் 2, ரெண்டாவது, இந்த சபைக்குள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு இரண்டாவது காரணம், உலக ஞானத்தை சுவிசேஷத்தோடு இணைத்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், பலதரப்பட்ட மக்கள் வந்து போகிற இடம், நிறைய தத்துவங்கள் அங்கே பேசப்படுகிறது. இந்த தத்துவத்தை பைபிளோட சேர்த்துக்கிட்டாங்க. ஆமே. கண்டிருந்து என்னை கவனியுங்கள். அறிமுகங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் புரியறதுக்கு. ஆனா இன்னைக்கு நான் முதல் லெசனை எடுத்து அனுப்புறேன் பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியங்கள் இங்கே இருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன். ரெண்டாவது, இது எப்படி பாஸ்டர் இப்படி ஆவியில வளர்ந்து 9 வரங்களையும் செயல்படுத்தின ஒரு சபைக்குள்ள பாவம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, அதுக்கு செகண்ட் ரீசன், ரெண்டாவது காரணம், உலக ஞானம் சுவிசேஷத்தோடு சேர்க்கப்பட்டது. ஆமென். எவ்வளவு பெரிய தத்துவங்களும் ஞானங்களும் இருந்தாலும் கர்த்தருடைய திவ்ய வசனங்களுக்கு அது ஈடானது ஒருபோதும் ஆகாது. சத்தமாமேன்னு சொல்லிங்களா? ஹல்லேலூயா. உலக ஞானத்தை வாட்ஸ்அப்பில் தேடுறது, யூடியூப்ல கேட்கறது, கண்ட கதையெல்லாம் கேட்டு நிரப்பிக்கிறது, அதை கொண்டு போய் இது கூட சேர்த்து விட்டு பார்க்கிறது இல்லை. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பேசுகிறான். புரிஞ்சிச்சிங்களா? ஆண்டவர் சொல்லுவார் பாருங்களேன், எரேமியா மூலமா, கோதுமைக்கு முன் பதறியம் மாத்திரம், இது கோதுமை மணி, இது ஜீவனுள்ள வார்த்தை, இது கூட நீ வேற எந்த ஞானத்தை சேர்த்தாலும் அது பதறா போயிரும், ஒரு நாளும் அது ஈடாகாது. ஆனா கொரிந்து சபை செய்த இரண்டாவது தவறு, உலக ஞானத்தை தேவனுடைய வார்த்தையோடு சேர்த்து பயன்படுத்த தொடங்கினார்கள். நான் இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், எந்த காரியத்திலும் தேவ பிள்ளைகள் வேத ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லணும். உலகத்துக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு. உலகம் குடும்பம் நடத்துறதுக்குன்னு ஒரு தத்துவத்தை சொல்லுது. உலகம் பிள்ளைகளை வளர்க்கறதுக்குன்னு ஒரு தத்துவத்தை, இப்பெல்லாம் அது மாறிட்டே இருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு காலத்துல கல்லானாலும் கணவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி, ஆமே, நீயும் நானும் சமம் அப்படியெல்லாம் வந்ததுனால 1000 பிரச்சனை இன்னைக்கு எழும்பிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆனா இங்க நாம உலகத்தை விட்டுருங்க. ஆமா, பகுத்தறிவு கொள்கை என்ன சொல்கிறது அல்லது சனாதன கொள்கை என்ன சொல்கிறது, நாம அங்க எல்லாம் இருந்து வேறுபிடிக்கப்பட்டவர்கள். வேத வசனம் என்ன சொல்கிறது என்று தேட வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளை வளர்ப்பை குறித்து அரசாங்கம் ஒன்று சொல்லுகிறது. பிள்ளைகள் வளர்ப்பை குறித்து யூடியூப்ல உட்கார்ந்து விஞ்ஞானம் பேசுகிற சில தத்துவ அறிஞர்கள் வேற கதை சொல்லுகிறார்கள். பிள்ளைகளை இப்படி வளருங்கள், பிள்ளைகளை இப்படி கண்டியுங்கள், மெதுவாய் நடத்துங்கள். ஆனா நீங்களும் நானும் அந்த அறிவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. வசனம் பிள்ளை வளர்ப்புக்கு என்ன சொல்லுகிறது என்று கண்டறிய வேண்டியவர்கள். சத்தமாதாமேன்னு சொல்லுங்க. தொழிலை குறித்து தொழிலதிபர்கள் அல்லது அதை குறித்து போதிக்கிறவர்கள் நிறைய சொல்றாங்க, பிசினஸ்னா இப்படி பண்ணுங்கன்னு. ஆனா தேவ பிள்ளைகள் உலக ஞானத்தில் அல்ல, வேத ஞானத்தில் தொழில் நடத்த வேண்டியவர்கள். ஒரு காலமும் உலக ஞானம் தேவனுடைய அறிவுக்கு சமமாக போவதே இல்லை. கொஞ்சம் அப்படி போக ஆரம்பிச்சிருந்தா திரும்பிக்கோங்க. அது பெரிய படுகொலிக்கு உங்களை, உங்கள் குடும்பத்தை, சபையை நடத்தும். சத்தமாமே. சபையில் நிறைய பேரை பார்க்குறேன். அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு பார்க்குறேன், அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்குறேன், அவங்க எதை ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னு பார்க்குறேன், எதை ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன். ஒரு வசனத்தை ஷேர் பண்ண முடியலை, ஒரு வசனத்திலிருந்து வந்த தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ண முடியலை, அதை கேட்க முடியலை, திரும்ப ஒரு தடவை அதை படிக்க முடியலை, அதை பார்க்க முடியலை. ஆனால் யூடியூப்பில் அவன் சொன்னா, இவன் சொன்னா, இவர் அதை பற்றி பேசினாரு, அவர் இதை பற்றி பேசினாரு. ஐயா,
தேவனுடைய வார்த்தையை அவமதிக்காதீர்கள். வசனமே சத்தியம், வசனமே ஜீவன், வசனத்திலே தான் வல்லமை இருக்கிறது. இதுக்காக ஆமேன்னு சொன்னீங்களா? நம்பர் 3, மூன்றாவது காரணம், இந்த பிரச்சனைகளை சபை தனக்குள் வரவிட்டதற்கு மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, ஞானத்தின் மீதான பெருமை. எழுதிக்கொள்ளுங்க. என்ன வந்துட்டு? ஞானத்தின் மீதான பெருமை. எங்கே பெருமையுள்ள மக்கள் இருக்கிறார்களோ அங்கே சகல பிரச்சனைகளும் இருக்கும். அது வீடாயிருந்தாலும் சபையாயிருந்தாலும். இன்னும் ஒரு தடவை சொல்லிட்டு நான் 4வது குறிப்புக்கு வர்றேன். பெருமையுள்ள மக்கள் எங்கே வந்திருந்தாலும் அங்க என்ன இருக்கும்? ஏன்னா உலகத்தோட பிரச்சனையே பெருமை தான். புரிஞ்சிட்டா? ஒரு ஆமென். நம்பர் 4, உலகத்தின் வாழ்க்கை முறையை பின்பற்றின விசுவாசிகள். என்ன வாழ்க்கை முறை? உலகத்தின் வாழ்க்கை முறை, worldly lifestyle. உலகத்தின் வாழ்க்கை முறையை பின்பற்றின மக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5, மனித ஞானத்தை சார்ந்து கொண்ட விசுவாசிகள். என்ன ஞானம்? மனித ஞானம். நல்லவர். இந்த 5 காரணங்களால திருச்சபைக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. ஆமென். ஆராதனை நடந்தது, திருவிருந்து நடந்தது, அந்நிய பாஷை ஒரு பக்கம், பாட்டு ஒரு பக்கம், தேவனுடைய வசனம் ஒரு பக்கம், ஊழியத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் சபையிலேயோ பிரச்சனை. கர்த்தர் நல்லவர். இப்போ இதை சரிப்படுத்த பவுல் விரும்புகிறார். ஆவியிலே பலத்தோடு இருந்த, வளர்ந்திருந்த, முதிர்ச்சியாயிருந்த, அன்பிலே பெருகியிருந்த, ஐக்கியத்திலே சிறந்திருந்த, வரங்களிலே வளர்ந்திருந்த ஒரு சபை இப்படி விழுந்து கிடக்கிறதே. இதை சரிப்படுத்த அவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம். நல்ல கவனிங்கன்னு, இனிமேதான் நீங்க கவனிக்கணும். அப்படி முடிவு எடுக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட கருவி, பாவம் நிறைந்த, பிரிவினை நிறைந்த, பிரச்சனை நிறைந்த, முதிர்ச்சியின்மை நிறைந்த சபையை சரிப்படுத்த அவர் எடுத்துக்கொண்ட உபகரணம் தான் தேவ ஞானம். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஞானம்? இனிமே நீங்க கொஞ்சம் பேசணும்னு. ரெக்கார்டிங் அது பாட்டு ஓடட்டும். அது லைவ் கிடையாது, ரெக்கார்டிங். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படணும். நீங்க தாராளமா பேசலாம். என்ன ஞானம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எந்த பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு முதல் வழி, நல்ல ஆயுதம், தேவ ஞானம். நல்லா சொல்லுங்க, என்ன ஞானம்? நிறைய பேரு கவனிங்க, தப்பான ஒரு கருவியை பயன்படுத்துறோம். நானா இருந்தா, பைபிள் படிக்காத ஆளா இருந்தா என்ன முடிவு எடுப்போம்னா, யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்கள நீக்கிட்டா பிரச்சனையும் நீங்கிரும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமாவா? பிரச்சனை பண்ற ஆளை முதல்ல என்ன செஞ்சிரு? நீக்கிருங்க, பிரச்சனையும் நீங்கிரும் நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன கவனிக்கீங்களா? ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கான முடிவு, தீர்வு நபரை நீக்குவதில் இல்லை, பிரச்சனையை நீக்குவதில் இருக்கிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆபேல் தான் பிரச்சனை பண்றாங்க. அவன் தான் ஏதாவது பேசிட்டே இருக்கான். அப்ப என்ன செய்யலாம்? ஆபேலை தூக்கிருங்க. இல்ல இல்ல, பிரச்சனை மாறாது. ஆபேல் போயிருவாரு, ஆனா உள்ள இருக்க பிரச்சனை மாறாது. காரணம், நீங்க டீல் பண்ண வேண்டியது மனிதரிடம் அல்ல, பிரச்சனையிடம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்கிச்சுனே தெரியலையே.
ரிமூவிங் பீப்புள் இஸ் நாட் த சொல்யூஷன் ஃபார் ரிமூவிங் ப்ராப்ளம். பிரச்சனையை நீக்குவதற்கு தீர்வு மக்களை நீக்குவது அல்ல. ஆமென். பவுல் அழகாக ஹேண்டில் பண்றார். தேவஞானம். அவர் எதை பேச ஆரம்பிக்கிறார்? தேவஞானம். சபைக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், சபைக்கு 3 முக்கியமான ஞானங்கள் இல்லை. அதுதான் பிரச்சனை. 1, தாங்கள் யார் தெரியல. 2, சபைனா என்ன தெரியல. 3, தங்கள் போதகர் யாருன்னு தெரியல. அறியாம தான் பிரச்சனையே. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலே 13 விதமான ஞானங்களை குறித்து பேசுகிறார். எத்தனை ஞானங்கள்? அதுல 1 இன்னைக்கு நான் முடிச்சிருவேன். அடுத்த 12ஐயும் தொடர்ந்து தியானிக்க போறோம். 13 விதமான ஞானங்கள் தான் கொரிந்தியர் நிருபம். அதனால தான் இந்த பாடத்துக்கு தலைப்பே ஞானவான்களாய் இருங்கள். சத்தமோராமின்னு சொல்லிருங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நமக்கு தேவை பலம் கிடையாது, ஞானம். பாஸ்டர், எனக்கு மட்டும் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சிருவேன். கண்டிப்பா முடிக்க மாட்டிய. 10 லட்சம் ரூபாய் கடனோட வருவிய. ஏன்னா உங்களுக்கு என்ன இல்லை? சத்தமோராமே. என் மனைவி மட்டும் சரியாயிட்டான்னு வைங்க பாஸ்டர், எல்லாம் சரியாயிரும். கண்டிப்பா சரியாகாது. ஏன்னா உங்களுக்கு தேவை மனைவியிடம் வர வேண்டிய மாற்றம் அல்ல, உங்களிடம் வர வேண்டிய ஞானம். எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம அப்படிதான் பார்த்துட்டே இருக்கிறோம். இவன் மட்டும் சரியாயிட்டு, சீமான் மட்டும் சரியாயிட்டாம்னா எல்லாம் சரியாயிரும். இல்ல, விளங்குச்சா? இப்ப தேவை என்னது? தேவ ஞானம். நல்லா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து இன்னொரு தடவை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் தீர்வை கொண்டு வருவது. அழகா சொன்னீங்க பாருங்க. தேவ ஞானம். ஞானம் எப்படி வரும்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். எப்படி தருகிறார்? கொஞ்ச நேரம் பாட்டு பாடினோடனே தர மாட்டார். இப்படி உட்கார்ந்து வேதத்தை கேட்டு படிச்சு அதை புரிஞ்சு தியானிச்சா எனக்கு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இல்லாம போனதே எது? ஞானம். அறிவு பெருகிட்டு ஞானம் மங்கிட்டு. அறிவு வேற, ஞானம் வேற. பைபிள் காலேஜுக்கு போய் அறிவு பெருகிட்டு, எம்ஏ இங்கிலீஷ் படிச்சு அறிவு பெருகிட்டு, எம்பிஏ எம்சிஏ எல்லாம் போய் அறிவு பெருகிட்டு, யூடியூப்பா பார்த்து பார்த்து சொல்லுங்க. பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியமா சேர்த்து அறிவுலாம் பெருகிட்டு. ஆனா இப்ப என்ன குறைஞ்சிட்டு? அறிவுனா என்ன? தகவல்களை பெற்றுக்கொள்ளுதல். ஞானம்னா என்ன? பெற்றதை பயன்படுத்துதல். பெற்றுக்கொள்றதுல எந்த பிரச்சனையுமே மூட்டை கணக்கா சுமந்துட்டு போய் நம்ம பிள்ளைகள்லாம் படிக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் என்னெல்லாமோ படிக்குது. நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா கீழே கிடக்கிற ஒரு டம்ளர் எடுத்து நேரா வைக்கணுங்கிற ஞானம். ஆமாவா? அல்லேலூயா. பெரிய ஒரு பைபிள் காலேஜ், படிக்க வர்றதெல்லாம் படிச்சவங்க, படிக்க வர்றவங்க எல்லாம் படிச்சவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க. ஆனா சாக்லேட்டை தின்னுட்டு, குர்குரே வாங்கி தின்னுட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட்ல போட்டு தண்ணி அமைக்கிறதுக்கு போகுமா? அது அறிவு இருக்கு, ஞானம் இல்லை. அதனாலதான் உலகத்தில் பிரச்சனைகளுக்கும் தீர்வே என்ன கவனிங்க. என்ன இந்த உலகத்தில் தேவன் பாவத்தை பார்க்கிறார், அக்கிரமத்தை பார்க்கிறார், பிரச்சனைகளை பார்க்கிறார். அதுக்கு அவர் அனுப்புனது யாரன்னா தன்னுடைய குமாரனை. அந்த குமாரனுக்கு இன்னொரு பேரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தது.
நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை, பிரிவினைய, பகைய, பிரச்சனைய, சாபத்தை, வியாதிய வல்லமையால மாற்ற முடியும்னா தேவன் எதை அனுப்பி இருக்கணும்? வல்லமை அனுப்பி இருக்கணும். உலகம் முழுசும் வல்லமை, பாவம் எல்லாம் எரிவதாக சொன்னா எரியுமா? ஆனா அவர் செஞ்சாரா? இல்ல, வல்லமை அனுப்பல. ஆமென் சொல்லணும். இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை தரித்திரங்க, வறுமை. காசாவுல சாப்பாடு இல்ல, சோமாலியால சாப்பாடு இல்ல, சூடான்ல சாப்பாடு இல்ல, நம்ம நாட்டிலேயே இன்னைக்கு ஒரு 30 கோடி பேருக்கு நைட்ல சாப்பாடு இல்ல. கடவுள் என்ன பண்ணியிருக்கலாம்? செழிப்பு அனுப்பி இருக்கலாம். அனுப்புனாரா? எங்க பார்த்தாலும் சண்டைகள், யுத்தங்கள், பிரச்சனைகள் இல்லையா? ஆணவ கொலைன்றான், அப்படின்றான், இப்படின்றான், எவ்வளவோ கேள்விப்படுறோம். தேவன் சமாதானம் அப்படின்னு அனுப்பியிருந்தா ஒரே நிமிஷத்துல உலகம் முழுசு என்ன வந்துடும்? தூங்கி முழிக்கும் போது எல்லாருக்கும் சமாதானம். சாதி பிரச்சனை போச்சு, சண்டெல்லாம் போச்சு, எப்படி இருக்கும்? நம்ம அப்படி நம்பி தானே ஜெபத்தில் வந்து உட்கார்ந்து சமாதானம் வருவதாக அப்படின்றோம். கர்த்தர் பார்க்கிறாரு, இப்படிலாம் நீ சொல்ற மாதிரி வந்திருக்குன்னா நான் அப்பவே அனுப்பியிருப்பேன். ஆமென். உலகம் முழுசும் இருக்கிற வியாதி, இந்த வியாதிகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஆரோக்கியத்தை காற்றாய் அனுப்புகிறேன்னு சொன்னா ஒரு வினாடியில இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கேன்சர் நோயும் சுகமாயிருமா? ஆமென். சிலர் இப்ப சொல்லும் போதே அப்படி நடந்துராதான்னு நினைக்கிறாங்க. நடக்காது. ஏனென்றால், திரும்பவும் இப்ப புரியணும் உங்களுக்கு. ஏனென்றால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஞானமே அல்லாமல் வல்லமையோ சக்தியோ அல்ல. பக்கத்தில் போய் கேளுங்க. ஏதாவது பிரச்சனைனா இனிமே கேட்க வேண்டியது வல்லமை கிடையாது, பலம் கிடையாது, பணம் கிடையாது, சக்தி கிடையாது, ஞானம். பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு? நல்லா சொல்லணும். பிரச்சனைக்கு தீர்வு ஞானத்தில் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பீட் ப்ளீஸ். பிரச்சனைக்கு தீர்வு, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு, கல்யாண பிரச்சனைக்கு தீர்வு, கடன் பிரச்சனைக்கு தீர்வு, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனைக்கு தீர்வு, மாமியா பிரச்சனைக்கு தீர்வு, மருமக பிரச்சனைக்கு தீர்வு, சாதி பிரச்சனைக்கு தீர்வு. நல்லா சொல்லுங்க. ஞானம், தேவ ஞானம். அதனாலதான் தேவன் வார்த்தை அனுப்பினார். அல்லேலூயா. அந்த மொபைலுக்கு சீக்கிரம் ஒரு ஞானசானம் கொடுக்க வேண்டியிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அது எனக்கு இப்படியா ஒரு ஞானசானம் கொடுத்துறேங்குது. அதுக்கு தொட்டிலாம் வேண்டாங்க. அங்கே பாருங்க, இவ்வளோ போதும்னு நினைக்க. நீ வச்சிருக்க மொபைலு கரெக்டாக நிற்கும் உள்ள. என்ன கொண்டாங்க, பரிசுத்தப்படுத்தி தாரேன். 13 காரியங்களை குறித்து ஞானம். நம்பர் 1. ஒன்று மட்டும் பேசி அனுப்பலாமா? 5 நிமிஷம் இருக்கு. ஆரம்பிச்சிட்டு ஜெபம் பண்ணிட போறேன். நம்பர் 1, முதல் ஞானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழைப்பை குறித்த ஞானம். எழுதி கொள்ளுங்க. என்ன ஞானம்? The wisdom about calling of Christian people. ஒரு கிறிஸ்தவனுக்கு முதலில் தேவைப்படுகிற ஞானம் என்னன்னா அபிஷா? அழைப்பின் ஞானம். எல்லாம் சொல்லுங்க. என்ன ஞானம்? கீழே எழுதிக்கோங்க. நான் யார் என்பது தெரிந்து விட்டாலே நான் தீர்வை நோக்கி நகர ஆரம்பிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு காரணம் நான் யாருன்னு சொல்லுங்க. நல்லா, நாம யாருன்னு தெரியல. அடையாளத்தை மறந்ததுனால, அழைப்பு என்னன்னு மறந்ததுனால, ஆண்டவர் என்ன யாரா அழைச்சாரு, நான் யாரா இருக்கணும், ஆனா நான் யாரா இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு புரியாததுனால தான் இன்னமும் நாம ஏதோ ஒரு கயிறை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறோம். அழைப்பின் ஞானம் வந்துட்டுனா இன்னைக்கு நிறைய கயிறு கட்டாயிரும். தொங்குற ஆளெல்லாம் உட்கார்ந்துருவாங்க. ஆமாவா? சிலர் ஒரு நூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. நான் யார் தெரியும் இல்லையா, நான் இந்த பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் விட மாட்டேன் இல்லையா? உங்களுக்கு தெரிய வேண்டியது நம்பர் 1, நீங்கள் யார் என்ற அழைப்பின் ஞானம்.
சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. சத்தமா இன்னொரு தடவை ஒரு ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதலாவது தேவை அழைப்பை குறித்த அறிவு. நல்லா சொல்லணும், அழைப்பை குறித்த அறிவு. நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டுனா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இப்ப சபை மறந்திருந்த விஷயம் என்ன தெரியுமா சிஸ்டர்? ஆமேன். கொரிந்து பட்டணத்தின் சபை மறந்திருந்த முதல் விஷயம், நாங்கள் யாராக அழைக்கப்பட்டோம் என்பதையே மறந்து விட்டார்கள். ஆமேன். இன்னைக்கு பெதஸ்தா சபைக்கும் அதுதான் தேவை நான் நினைக்கிறேன். சபை தன்னுடைய அழைப்பை மறந்திருக்கிறது. சபைன்னொடனே நீங்க மொத்தமா யாரையோ பார்க்காதீங்க, நாம தான் சபை. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தான் சபை. நான் அழைப்பை மறந்தது தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? அழைப்பை மறந்தது. ஆமேன். இந்த பாவத்துக்கு காரணம் என்ன? அழைப்பை மறந்தது. இந்த பிரிவினைக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. திருவிருந்திலே பிரச்சனைக்கு காரணம் என்ன? அழைப்பை மறந்தது. குடும்ப பிரச்சனைக்கு காரணம் என்ன? அழைப்பை மறந்தது. பண பிரச்சனைக்கு காரணம் என்ன? அதனாலதான் பவுல் முதல்ல கை வைக்கிறாரு. பவுல் ரொம்ப 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 கடிந்து கொள்ளுகிறவர், கண்டிக்கிறவர், உண்மை. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. ஆனா அந்த ஸ்ட்ரிக்டான ஆளு வேற மாதிரி தான் வருவார். எப்பவுமே நேர்மறையாவ தான் தொடங்குவார். 1 அதிகாரம் 1-9 அதுதான் முதல் ஞானம். முதல் ஞானம் அழைப்பை குறித்த ஞானம். எழுதிட்டீங்களா? என்ன ஞானம்? விஸ்டம் அபவுட் காலிங். இது பாடம். முத பாடத்தில் 3 குறிப்பு இருக்கு. ஒரு குறிப்பு தான் சொல்ல போறேன். அழைப்பை குறித்து 3 விஷயங்களை சொல்லுகிறார். There are 3 things about calling. நீங்கள் யாராக அழைக்கப்பட்டீர்கள்? ஒன்றாம் அதிகாரத்தை பைபிள்ல திருப்புங்க பார்க்கலாம். பரிசுத்தமாயிருக்க அழைக்கப்பட்டவர்கள். எழுதி கொள்ளுங்க. யாராயிருக்க அழைக்கப்பட்டவர்கள்? நல்லா சொல்லிட்டு முடிங்க பார்க்கலாம். யாராயிருக்க அழைக்கப்பட்டவர்கள்? பரிசுத்தமாயிருக்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் திருப்பிட்டீங்களா? 1 அதிகாரம் வசனம் குறிச்சிக்கோங்க. 1-9 வரை. 2ஆம் வசனம் படிப்போமா? 2ஆம் வசனம் படிப்போமா? கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற தேவனுடைய சபை. ஒரு அல்லேலூயா சொல்லணுமே. ஹல்லேலூயா. சாத்தமா ஒரு அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய அழைப்பு பரிசுத்தத்துக்கான அழைப்பு. இங்க கவனிச்சீங்களா? ஒரு சபைக்குள்ள 12 பிரச்சனை இருக்கு. பாவம் இருக்கு, போதை இருக்கு, பிரிவினை இருக்கு, வழக்கு போடுறது இருக்கு. விசுவாசிகளே ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன போட்டுக்கிட்டாங்க? கேஸ் போட்டுக்கிட்டாங்க. 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 7ஆம் அதிகாரத்தில் டிவோர்ஸ் இருக்கு. நீ ரட்சிக்கப்படலையா, நீ 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 சபைக்கு வர மாட்டியா அப்படின்னா நான் உங்களோட வாழ மாட்டேன் அப்படின்னு அந்த பொம்பளை அது பாட்டு போகுது. முக்காடு போடுறதுல பிரச்சனை, உபவாசம் இருக்கிறதுல பிரச்சனை, திருவிருந்தில் ஒருத்தர் பாதம் ஒருத்தர் கழுவுறதுல பிரச்சனை, யார் கூட யார் சாப்பிடுறதுல பிரச்சனை. இப்படியே பிரச்சனை இருக்கு. நல்ல கவனிங்க. நான் ஒருவேளை அந்த சபைக்கு புத்தி சொல்ல அழைக்கப்பட்டிருந்தா பாயிண்ட் இங்க தொடங்கி இருக்க மாட்டேன். பாவத்தின் சம்பளம் அங்க தொடங்கி இருப்பேன். ஆமாதானா? ஏன்னா உங்களுக்கு எதை தான் சுட்டி காட்டணும்? போன உடனே இப்படி ஒரு போர்டும் மார்க்கரும் கொடுத்திருந்தா நான் 12 பாவத்தையும் வரிசையா எழுதியிருப்பேன். பிரதர், இதுதான் உங்க லட்சணம், உங்க முடிவு நரகம் அப்படின்னு முடிச்சிருப்போம். ஆனா பவுல் எங்க தொடங்குறார் தெரியுமா? பவுல் எங்க தொடங்குறார் தெரியுமா? நீ யாராக அழைக்கப்பட்டாய்? பரிசுத்தனாய் இருக்க அழைக்கப்பட்டாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா. பவுல் நேரடியா சபையின் சீர்கேட்டை தாக்கி பேசவில்லை. பவுல் நேரடியாக குறிப்பிட்ட பாவம் செய்தவர்களை அழைத்து பேசவில்லை. அதெல்லாம் பின்னாடி வச்சிருக்காரு. ஆனா முதல்ல அவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார், சபையே, முதலில் உனக்கு தேவை உன் அழைப்பை குறித்த ஞானம். அது என்ன அழைப்பு? பரிசுத்தத்திற்கான அழைப்பு. 3 அழைப்பு இருக்கு. அதுல குறிப்பு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்ன அழைப்பு? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நாம் பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் 4 குணாதிசயங்கள் இருக்க வேண்டும்.
எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க. சபையிடம், பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட சபையிடம் இருக்க வேண்டிய 4 குணாதிசயங்கள். ஹல்லேலூயா. அழைப்பு எதற்கு? பரிசுத்தத்திற்கு. அந்த பரிசுத்தத்துக்கு கீழே 4 குணாதிசயங்கள் இருக்கு. குணாதிசயம் பிரித்தெடுக்கப்பட்ட சபை. நாம் யாராக இருக்கிறோம்? நல்லா சொல்லுங்க, நாம் யாராக இருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சபையினுடைய முதல் தகுதி, குணம், சபை என்றாலே வெளியே அழைக்கப்பட்டவர்கள். ஜாதியிலிருந்து வெளியே, துன்மார்க்கத்திடமிருந்து வெளியே, ஹல்லேலூயா, சத்துருவின் காரியங்களிலிருந்து வெளியே, விக்கிரக ஆராதனையிலிருந்து, சினிமாவிலிருந்து, நல்லா சொல்லுங்க, ஊர் கட்டுப்பாடுகளிலிருந்து, தமிழ்நாட்டின் கலாச்சாரங்களிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வெளியே அழைக்கப்பட்டவன். அதை கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி உறங்குறாள், அப்படி எந்திக்கணும் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். முந்தா நாள் நார்கல்ல 3வது வரிசையில் ஒரு அக்கா நல்லா உறங்கிட்டு, இத மாதிரி ஒரு சத்தம் வெளியே அப்படின்னு பாருங்க, தண்ணி குடிக்கிற அளவுக்கு பதறி போச்சு. பக்கத்தில் இருக்க அக்கா, பாஸ்டர் பயந்துட்டாங்க பாஸ்டர், எது என்னமா ஆயிரப்பட. ஒன்றும் ஆகாது, அக்கா தூங்கி முழிச்சிருக்கு, தண்ணி கொடுங்க. இங்கேயும் அப்படி நிறைய அக்கா தூங்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, பதறி அடிச்சு கூடி ஓட போகுது. அப்படி சொல்லணும். என்ன ஆபேல்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நாம் வெளியே அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. ஊர் மக்களால் கனப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஊர் மக்களிடமிருந்து பிரிந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள். நல்ல ஆமீன் சொன்னவங்களுக்காக சோத்திரம். ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் நடுவில் சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். சொந்த குடும்பத்தையே பிரியப்படுத்தி வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அந்த குடும்பத்திற்கு முன்மாதிரியாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர் எழுதுறாரு 2ஆம் வசனத்துல, நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தத்திற்கான அழைப்பு பெற்றவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டுமா? பிரித்தெடுக்கப்பட்டவன். நான் எழுதிக்கோங்க, முற்றிலும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். குறிச்சிங்களா? நான் முற்றிலும் கிறிஸ்துவுக்கு. நான் ஏயோட நிறுத்த போறேன், BCD நாளைக்கு பார்ப்போம். ஆமென். நான் முற்றிலும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் முற்றிலும் கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொந்தமானவன். சொன்னீங்களா இல்லையா? அதுக்கு பேர் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கீங்க? அந்த ஞானம் வந்துட்டுனாலே அது நம்முடைய அழைப்பின் அடையாளமா மாறும். ஒரு ஆமென். இங்க இருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுவேன், வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்கு சொல்லுவேன், ஆண்டவர் நம்முடைய சபையிடம் எதிர்பார்க்கிற முதல் குணாதிசயம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தருவாராக.